இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா தக்காளி சட்னி. அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சட்னி பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே நேரத்தில் வந்து ஒரு 3 நாள் 4 நாளைக்கு இதை வச்சு எடுத்து வச்சு சாப்பிடலாம், கிட்டும் போகாது. அப்படி ஒரு சட்னி தான் பார்க்க போகிறோம் வாங்க. அதுக்கு தக்காளி முதல்ல நிறையா அரிஞ்சு எடுத்துக்கிட்டு, அந்த தக்காளி எவ்வளோ தக்காளி சட்னி வேணும் அப்படின்னாலும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி தக்காளி போட்டுக்கோங்க. இந்த தக்காளி எல்லாத்தையும் ஜாரில் போட்டு ஒரு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த சட்னி வந்து பார்த்திங்கன்னா கூட ஒரு 4 பல் பூண்டு கூட போட்டுக்கலாம் நீங்கள் வேணும்னா. அந்த தக்காளி கூட நான் போடலை, நீங்கள் வேணுன்னா போட்டுக்கோங்க. இப்போ நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்த பிறகு இது ரொம்ப நைஸாக இந்த மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடாய் போட்டு நல்லா கடாய் காயட்டோன்னு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த சட்னிக்கு வந்து நிறைய எண்ணெய் தேவைப்படும், அதனால் நான் நிறையாவே ஊற்றிருக்கேன். இந்த எண்ணெய் காயட்டோன்ட்டு கொஞ்சம் கடுகு போட்டுட்டு, இந்த கடுகு பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை வந்து பார்த்திங்கன்னா நிறைய யூஸ் பண்ணுங்க இந்த சட்னிக்கு. டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் அந்த கருவேப்பிலை. அதனால் நிறையவே நான் போட்டிருக்கேன். கருவேப்பிலை பொரிஞ்ச உடனே நம்ம அரைச்ச அந்த தக்காளி இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த எண்ணெயில் ஊற்றிக்கலாம். நல்லா இந்த கொதிக்கணுன்னுட்டு மிளகாத்தூள் இருக்குது பாருங்கள், வெறும் மிளகாத்தூள். அது வந்து உங்களுக்கு எவ்வளோ காரத்துக்கு தேவையோ அவ்வளோ மிளகாத்தூள் நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ மிளகாத்தூள் போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கல் உப்பு போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. அதுவுமே இது வந்து சட்னி வந்து பார்த்திங்கன்னா கொதிக்கும் போது நல்லா ஸ்ப்ரெட் ஆகும், கேஸ் மேலெல்லாம் தெளிக்கும். அதனால் இது நல்லா கலக்கிட்டு ஒரு தட்டை போட்டு மூடிடுங்க. இதை மூடிட்டு கேஸை வந்து சிம் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் விட்டுடணும். நல்லா இந்த எண்ணெயும் அந்த தக்காளியெலாம் நல்லா கொதித்து நல்லா மேலே எண்ணெய் திரண்டு வரும். அந்த தக்காளியெலாம் நல்லா வதங்கி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கே, இந்த சட்னி எண்ணெய் மேலே திரண்டு வந்துடுச்சு. இப்போ இந்த சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த சட்னி பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் ஒரு 1 வீக்கு கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். அதனால் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு.